ஸோ கைஸ், ஹியர் வி ஆர் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு. அப்போவே எனக்கு மனசு விட்டுருச்சு, பஞ்சராக இருக்குமோ இருக்கக்கூடாதுன்னு வேண்டுனேன். கடைசியில் பார்த்தா ஒரு ஆணி. அதனால பிரச்சனை இல்லை. இதே நைட் டைமில் இந்த சுச்சுவேஷன் ஆயிருந்ததுன்னா என்ன பண்ணியிருப்போன்னு சத்தியமாக என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு another vlog. ஸோ நான் உங்கள் ஷால்சன். இன்றைக்கி இந்த vlogல என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்மளோட ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது சென்னை டு கும்பகோணம், கும்பகோணம் டு வேளாங்கண்ணி, வேளாங்கண்ணி டு ராமேஸ்வரம். ஸோ அந்த ட்ராவல் vlogோட கண்டினியூஷன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ திஸ் இஸ் எபிசோட் 3. வேளாங்கண்ணிலேருந்து ராமேஸ்வரம் வரும்போது பஞ்சர் ஆகிட்டு, பஞ்சரெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக ராமேஸ்வரம் வந்துட்டு ரீச் ஆனோம். அப்புறம் ராமேஸ்வரத்தில் எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்த்தோம் அப்படிங்கிற எபிசோட் தான் இது. ஒரு ட்ராவல் vlog. ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா பொறுமையாக உட்காந்து பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்மளோட ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் எல்லாம் பாருங்கள். பைக் ரிவ்யூ, ட்ராவல் vlogக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வித்தவுட் டேக்கிங் மச் ஆஃப் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரிட்ஜு ஃபுல்லாக டிராஃபிக் தான், எல்லாம் ஏறி நின்றுக்கிறாங்க. பாம்பன் பிரிட்ஜு ஃபுல்லாக டிராஃபிக் தான், எல்லாம் அடித்து நடக்க நிற்கிறாங்க போல் இருக்குது. வண்டியெல்லாம் ஸ்லோ மூவிங்காக இருக்குது. இவனால தான் டிராஃபிக். லேடிக்கு அறிவுங்கிறதே இல்லை. வாவ், சூப்பராக இருக்குதுப்பா, வேறு லெவல். இந்த சைடு ஃபுல்லாக போட்ஸாக இருக்குது. ஏன்டா ஸ்லோ பண்ணுறீங்க, போய் தொடங்கலடா. பஸ்காரு பாவம் என்ன பண்ணுவார், 2 சைடு வண்டி நிறுத்திட்டா, பாலமே இவ்வளோண்டு தான். ஒன்று வண்டி எல்லாம் நிறுத்துறதுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் தனியாக பாலத்தில் கட்டுங்கப்பா. இல்லைன்னா இவ்வளோ சிக்கலாக அவங்க இருக்காங்க பாரு. டூரிஸ்ட்டை தப்பு சொல்ல முடியாது, டிராஃபிக்கும் ஆகுது. இது அழகாக பறகுது கழுகலாம், சூப்பராக இருக்கு. புதுசாக கட்டின பிரிட்ஜு டோய். வெயிட் அ மினிட். வாவ், வாட் a view, what a view. பார்த்தாடி டெரிஃபிக்காக இருக்குது டோய். ஓகே, இங்கே தான் வண்டியை ஸ்டாப் பண்ண போகிறோம். அம்மாடியோ, சூப்பராக இருக்குது வியூவு. made it. ஒரு வழியா ஸோ கைஸ், ராமேஸ்வரம் வந்தாச்சு. பாம்பன் பிரிட்ஜில் போயிட்டுருக்கோம். 2 சைடும் வந்துட்டு டூரிஸ்ட்டு வண்டி நிறுத்தி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கிறாங்க.
அது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ்க்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. நிறையா வெஹிக்கல்ஸ் ஆக்சுவலாக வந்துட்டு பிரிட்ஜ் மேலேயே நிறுத்திடுறாங்க. பிரிட்ஜோட அளவே ரொம்ப சின்னது. ஸோ ட்ரெயினுக்கு இன்னொரு பிரிட்ஜு போட்ட மாதிரி இந்த பிரிட்ஜ் ஆக்சுவலாக இப்போல்லாம் இந்த ப்ரெசன்ட் டைம்ஸ்லாம் வந்துட்டு ஒரு பாம்பன் பிரிட்ஜ் கட்டுறதெல்லாம் சீரியஸாக ரொம்ப கஷ்டம். சூப்பராக பாருங்க கைஸ். ஓகே, பாம்பன் பிரிட்ஜ் முடிஞ்சு. இப்போ நேரம் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் அப்படின்னா அப்துல் கலாம் ஐயாவோட நினைவிடம் இருக்குது, அங்கே தான் நம்ம போக போகிறோம். A few moments later. அண்ணா உள்ள வேற இருக்காங்களா? என்னாச்சுண்ணா? யாருண்ணா? போயிட்டான். எங்க அவன்? நான் வண்டி நம்பர் தான் பாத்தீங்களா? ஏ பார்த்து 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 பார்த்து. இல்லை 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 இல்லை, ஒரு ஆள் தான். நல்ல அவங்களுக்கு எதுவும் ஆகலை. இல்லை, 2 ஆட்டம் வந்துருந்துச்சு. இவரை ஆக்சுவலாக லெஃப்ட்டில் ஒதுக்கிட்டு அவன் போயிட்டான். சார் ஒரு செகண்டில் நல்ல வேலை எதுவும் ஆகலை. சரி, சீரியஸாக ஒரு பெரிய ட்ராஜடியை வந்துட்டு கண்ணெதிர பார்த்தேன். என் முன்னாடி தான் போயிட்டு இருந்தாங்க 2 ஆட்டோ. அதில் சடனாக அந்த லெஃப்ட் சைடில் ஒரு ஆட்டோ வந்து ஏற்கனவே ரொம்ப லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமில் தான் போயிட்டு இருந்தா. அப்படி அந்த இன்னொரு ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வண்டி வந்தனால இன்னும் லெஃப்ட் ஏறிட்டான். அதனால் என்னாச்சுன்னா அந்த இன்னொரு ஆட்டோ வந்துட்டு மண்ணில் போய் விழுந்து அப்படியே என் கண்ணு முன்னாடியே ரோல் அவுட் ஆச்சுங்க. அப்படியே என்ன மீனிங் எதுவும் ஆயிடுச்சு, யாரோ அவுட்டு அப்படின்னா போய் நேராக போய்ட்டு ஒரு லேம்ப் போஸ்ட்டில் இடிச்சிட்டான் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ஸோ ஆட்டோக்குள்ளே என்ன ஆச்சு ஏதாச்சும் சொல்லி போய் பார்த்தேன். நல்ல வேலை ஒரே ஒரு வயசானவங்க இருந்தாங்க, அவங்களுக்கு தலையில் மட்டும்தான் லைட்டாக அடி, மற்றபடி எதுவும் ஆகலை. அந்த காரணமான அந்த இன்னொரு ஆட்டோ பார்த்திங்கன்னா அவன் பாட்டுக்கு நிற்காமல் போயிட்டான். நான் சரி ஓகே நம்பர் நோட் பண்ணி தான் ட்ரேஸ் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கண்ணெலாம் காணோம். எங்கள் ஊருக்குள்ளே என்ட்ரானா வந்துட்டு ஃபுல்லாக மஞ்சளாக ஆட்டோஸாக சுற்றுது. இதில் அந்த ஆட்டோவை நான் எங்கே போய் தேடி கண்டுபிடிக்கிறது? ஸோ ஒரு வழியாக ராமேஸ்வரம் ரீச் ஆயாச்சு. இன்றைக்கி ரூமுக்கு போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா மத்தியானம் ஓட்டுனதில் செம்ம டயர்டாக இருக்குது, வெயில் கொளுத்தி எடுத்துருச்சு. ஸோ சாயந்தரமாக போயிட்டு ராமேஸ்வரம் டெம்பிளுக்கு போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். லெட்ஸ் see. The next day. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் டே வந்துட்டு தனுஷ்கோடிக்கு ஏர்லி மார்னிங்கே கிளம்பியாச்சு. ஏன்னா ப்ரீவியஸ் டே வந்து நான் எதுவும் வீடியோ கிளிப்ஸ் எதுவும் எடுக்கல. ரூமுக்கு போயிட்டு டயர்டாக இருந்துச்சு. போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிறதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்டு தூங்கிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் தனுஷ்கோடி போகணும்னு சொல்லிட்டு சீக்கிரமாக தூங்கியாச்சு. தனுஷ்கோடி போகிறதுக்கு பெஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒன்று ஏர்லி மார்னிங் இல்லாட்டி வந்துட்டு ஈவினிங் தான். ஏன்னா இன்பிட்வீன் டைமில் வந்துட்டு வெயில் பயங்கரமாக கொளுத்தும். ஸோ மார்னிங் வந்துட்டு போயிட்டோம்னா மொதல் ஆளாக வந்துட்டு போகலாம். ஏன்னா 6 மணிக்கு மேலே தான் வந்துட்டு பைக்ஸ் கார்ஸ் எல்லாம் அலவுடு. இப்போ நம்ம செக் போஸ்ட்டு ரீச் ஆகிருக்கோம். செக் போஸ்ட்டு எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு. எத்தனை நான் ஓப்பன் பண்ணுவாங்க? 6 மணிக்கு. ஓகே, செக் போஸ்ட் டெஸ்ட்டை வந்துட்டு 6 மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. சரி, வெயிட் பண்ண வேண்டியதான். ஓகே, குட் நியூஸ், 2 wheelers கேன் கோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வி ஆர் ஸ்டார்டிங். தேங்க்யூ சார். ஓகே, I think we are the first person to go inside. முதல் வண்டி போகுது. ஆமாங்க, செக் போஸ்ட்டு போய் சீக்கிரமாக போய் ரீச் ஆனது உண்மை தான். ஆனால் வந்து போலீஸ் நமக்கு நல்ல டைமாக என்னென்னு தெரில. போலீஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 2 wheelers எல்லாம் உள்ளே போகலான்னு சொல்லிட்டாங்க. 5:45 தான் ஆச்சு. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி எங்களை அலோவ் பண்ணிட்டாங்க. செம குஷியாகிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு பைக்கு நம்ம தான் உள்ளே போகிறோம், மற்றவங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவ்வளோ குயிக்காக என்ட்ரி கிடைக்கும்னு தெரில.
ஸோ உள்ளே அந்த ஸ்ட்ரெச்சு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் வருங்க. ஸோ செம்ம சூப்பராக இருக்கும். ஒரு ஹை பவர் பைக்கெல்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே பிச்சுக்கிட்டு போகலாம். பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் ஓட்டணும். ஏன்னா திடீர்னு மண் இருக்கும், எங்கே பம்ப் இருக்குன்னு தெரியாது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஓட்டணும். பட் அந்த ஸ்ட்ரெச் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மியூசிக்கை காதில் போட்டுட்டு அப்படியே நீங்கள் ஓட்டுனீங்கன்னா சும்மா சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். அதுவும் சன்ரைஸ் வேறு. சன்ரைஸ் பார்க்கணுங்கிறதா ரொம்ப ஆசையாக நான் கிளம்பி போனேன். பட் மீனிங் கொஞ்சம் க்ளவுடியாக இருந்துச்சு. அதனால் அப்போவே எனக்கு கொஞ்சம் மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, கிளியர் சன்ரைஸ் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் வந்து நம்பிக்கையோடு அப்படியே ட்ரை பண்ணி போயிட்டுருந்தேன். பட் நான் ரொம்ப வருஷம் முன்னாடி தனுஷ்கோடி வந்திருந்தபோது இந்த அளவுக்கெல்லாம் இல்லைங்க. ஆக்சுவலாக ஒரு பர்டிகுலர் லிமிட் வரைக்கும் ரோடு இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடு இருக்கும், ப்ளஸ் பழைய சர்ச்சஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் இப்போது இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா அந்த ஸ்பாட் வரைக்கும் தான் உங்களுக்கு டெட் எண்டு. அங்கே வரைக்கும் தான் நீங்கள் வெஹிக்கிள்ஸு ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் வர முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா வேன் நிற்கும். அந்த வேனில் நீங்கள் ஏறினீங்கன்னா பெர் ஹெட்டுக்கு வந்துட்டு 100 150 சரியாக ஞாபகம் இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பீச் ரோட்டில் வந்துட்டு வண்டியை விடுவாங்க. அப்படியே அந்த கடலில் வந்து அப்படியே அந்த வேன் போகும், கீழே இறங்கி இறங்கி போகும். செம்ம அட்வென்ச்சர்ஸாக இருக்கும். எங்கே நம்ம கடலில் மூழ்கிடுவோமோங்கிற மாதிரி இருக்கும். கடலுக்குள்ளே போகும் அந்த வேன். ஆக்சுவலாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பாட்டில் ஸ்டாப் பண்ணுவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கடல் முத்து, பாசி அந்த மாதிரி வந்து நிறையா ஐட்டம்ஸ் எல்லாம் விற்றுட்ருப்பாங்க. போட்டிங், ஃபிஷ்ஷிங் எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. தண்ணி அவ்வளோ க்ளீனாக இருக்கும். இதுதான் நான் சொன்ன ஸ்பாட்டு. பட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. லைட் ஹவுஸ் எல்லாம் கட்டிட்டாங்க. 2 சைடு வீடெல்லாம் இருக்குது. அந்த சர்ச் எல்லாம் காணோம். பட் இங்கே கரண்ட்டெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, கரண்ட்டு மற்ற விஷயமெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல. கரண்ட் இல்லை, எப்படி இருக்காங்கன்னு தெரியல. 2 சைடும் காற்று பயங்கரமாக அடித்து ரோட்டில் மண்ணாக இருக்குது. ஸோ 2 வீலர்லாம் வரும்போது கேர்ஃபுல்லாக வரணும். ஏன்னா பயங்கரமாக வண்டி உலட்டுச்சு இந்த மண்ணில் ஓட்டும் போது. அதனால் கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணோம். ஸோ இப்போதைக்கு ஆக்சுவலாக வந்துட்டு சன்ரைஸ் ஒன்றும் கிளியராக தெரிகிற மாதிரி இல்லை. அதனால் டைமுக்கு போய் ரீச் ஆகணும். க்ளவுடியாக இல்லாமல் ஸ்கை கொஞ்சம் கிளியராக இருந்துச்சுன்னா நம்ம கன்னியாகுமரியில் பார்க்குற மாதிரி வந்து அழகாக சன்ரைஸ் தெரியும். அவ்வளோ கிளியராக இருக்கும். பட் நம்மளோட பேட் லக்கு க்ளவுடியாக இருக்குது. பட் அதுவும் ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னா க்ளவுடியாக இருந்துச்சுன்னா தனுஷ்கோடியில் வந்துட்டு நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், தப்பிச்சிடலாம். ஆனால் க்ளவுடியாக இல்லாமல் செம வெயிலாக இருந்துச்சுன்னா அங்கே நிழலு கூட எதுவும் கிடையாது. வெயில் கொளுத்தி எடுக்கும். அங்கே நம்ம நிற்கவே முடியாது. சீரியஸாக செம்ம கஷ்டமாக இருக்கும் அந்த டைமில். அந்த வேலை கிராஸ் ஆகும்போது இந்த மெரெயின் ஓவர் கிராஃப்ட் ஒன்று பார்த்தேன். ஸோ ரிட்டன் வரும்போது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா நமக்கு டைம் ஆகுது. ஏன்னா தனுஷ்கோடி பார்த்துட்டு ரிட்டன் ஆக்சுவலாக வந்துட்டு நான் சென்னை வேறு கிளம்பணும். ஸோ ஒரு 7-7:30க்குள்ளே ஆக்சுவலாக வந்து தனுஷ்கோடி பார்த்து முடிச்சுட்டு ரிட்டன் போயிடலான் தான். அந்த சைடு பயங்கரமாக காற்றடிக்குது, அவ்வளோ அலை. இந்த சைடு அப்படியே அமைதியாக இருக்குது. மகளிர் விடியல் பயணம் வந்துட்டோம்பா. தி எட்ஜ் ஆஃப் தமிழ்நாடு. ஆனால் இது கடையில் இருக்கீங்க, எல்லாம் கடை போடுறீங்களா போல் இருக்கு. Started by the Honorable Prime Minister 2017. ஆசம்ங்க, சீரியஸ்லி ஆசம். ஒரு பக்கம் ஆக்சுவலாக வந்துட்டு பயங்கரமாக கடல் அலை பயங்கரமாக அடிக்குது. அப்படியே அந்த சைடு திரும்பி பார்த்தா அப்படியே காமாக இருக்குது. எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டாக இருக்குது. பெருசாக அலை இல்லை, அமைதியாக இருக்குது. எப்படி இது எனக்கு புரியல. ஸோ வேற நாவும் மேப்பில் பார்த்தோம்னா we are officially here. இங்கே இருக்கும்.
எட்ஜுக்கு வந்துட்டோம். We are here at ஸ்ரீ ராமசேது. இதுக்கப்புறம் கூட 2-3 ஐலாண்ட் இருக்குது. இதோ அங்கே ஒரு ஐலாண்ட் இருக்குது. அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் ஐலாண்ட் இருக்குது. அது பாசங்க. சீரியஸ்லி வேறு ஃபீல். என்ன பிளேஸ் தான் கொஞ்சம் குப்பையாக இருக்குது. கீழே ஃபுல்லாக கடை வச்சுருக்காங்க. அவ்வளோதான். அந்த அலை அங்கேருந்து வர்றது இங்கே அப்படியே அமைதியாகிட்டு அப்படியே விட்டுருது. இந்த சைடும் கடல் தான். இங்கேருந்து ஸ்ரீலங்கா பாருங்கள், கொஞ்ச தூரத்தில் இருக்குது ஸ்ரீலங்கா. Arabian Sea, that is Arabian Sea, and this is Bay of Bengal. செம்மல்ல, ஆசம்ங்க, ஆசம். எல்லாரும் நம்ம வண்டி நாளைக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஸோ மக்களை, here we are at தனுஷ்கோடி. பின்னாடி பாருங்கள், மக்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பைக்கர்ஸ்னால நமக்கு சீக்கிரம் வந்துட்டோம். The place awesome to the core. வருஷம் ஆச்சு ஆக்சுவலாக தனுஷ்கோடி வந்து. இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா வந்து மழை இல்லை, அதுவும் ஒரு வகையில் பிளஸ்ஸிங் தான். சீக்கிரமாக விட்டனால இந்த இடம் இவ்வளோ காலியாக இருக்குது. இதே வந்து க்ரௌடு ஃபுல்லாக சேர்ந்துச்சுன்னா பீஸ்ஃபுல்லாகவே இருக்காது, கச்ச கச்சன்னு கூட்டமாக இருக்கும். நான் வந்து சேர்ந்த கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா க்ரௌடு வந்துருச்சு. மீனிங் அந்த இடத்துலலாம் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு எடுக்கிறதுக்கு க்ரௌட் ஆகிடுச்சு. சின்ன பிளேஸ் தானே, அதனால் குயிக்காக ஆக்குபை ஆயிரும். பட் க்ரௌட்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் சீக்கிரம் வந்தீங்கன்னா கிடைக்கும். அங்கே நீங்கள் அமைதியாக உட்காந்து இந்த பீச்சு, அந்த அலை சத்தம், அந்த காற்றுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக நீங்கள் உட்காந்து உங்கள் டைமை நீங்கள் ரசிக்கலாம். ஸோ எதிர்பார்த்த மாதிரியே ரிட்டன் போகும்போது அந்த ஹோவர் கிராஃப்ட் அப்போ தான் ஆன் பண்ணி ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி மட்டும் தான் வைப்பாங்கன்னு நினச்சோம். பட் அங்கே நிற்கவே விடல. அங்கேருந்து ஆக்சுவலாக வந்துட்டு சிக்னல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க, கிளம்புங்க வீடியோ எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு. ஊருக்கு வந்து மறுபடியும் நாங்கள் வீடியோ ஃபேமஸ் பண்ண முடியும், ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். அண்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் அது பாட்டுக்கு பலூன் மாதிரி எந்திரிச்சிட்டு கடலில் இறங்கிடுச்சு. தரையிலேருந்து கடலில் இறங்கி, மீனிங் தரையில் போகிற ஸ்பீடை விட கடலில் பார்த்திங்கன்னா தண்ணியில் இறங்கினோன்னா குயிக்காக போயிடுச்சு. ஒரு நார்மல் ஸ்டீம் போட்டு மற்ற போட்டெலாம், மீனிங் டீசல் போட்டெலாம் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகும்போது தெரில. பட் இது செம ஸ்பீடாக போயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல பைக்கை நிறுத்திட்டு எனக்கு முன்ன ஸ்பேஸை நான் எடுத்துக்கிட்டேன். நிறையா மனசுக்குள்ளே ஓடிச்சு. அது என்னமோ தெரில, இந்த கடல் அலையை பார்த்தாலே மனசில் இருந்து நிறைய பேசணும்னு தோணுது. கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிறேன், அவமானங்களை அலைகளிலே விடுகிறேன். கடந்ததை மாற்ற முடியாது, ஆனால் வரப்போகும் நாட்களை எனக்கே உரியதாக மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன். இது தவறுகளுக்கான பயணம் இல்லை, என் நிம்மதிக்கான பயணம். என்னை நானே சரி செய்வதற்கான ஒரு பயணம்.